இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா முழுவதும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான யுனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் வழங்குவது சம்பந்தமாக மிகவும் முக்கியமான புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதன்படி பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இதில் பயன்பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள ஓய்வூதிய திட்டங்களை ஒரே கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரும் வகையில் இந்த யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் அமைப்பு சாரா துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் உட்பட அனைவரும் தங்களுடைய ஓய்வூதியத்தை பங்களிக்கவும் கட்டமைக்கவும் முடியும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ இந்த திட்டத்தை உருவாக்கி வருகிறது. ஏற்கனவே அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு, நடைபாதை வியாபாரிகள், வீட்டு வேலை செய்பவர்கள், விவசாயிகளுக்கென ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளன. அதன்படி பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி யோகி மந்தன் யோஜனா ஓய்வூதிய திட்டம், பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா போன்ற திட்டங்கள் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதில் 60 வயது வரை முதலீடு செய்தால் 60 வயதிற்கு பிறகும் பென்ஷன் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து மக்களுக்கும் புதிதாக பொதுவாக ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர மத்திய தொழிலாளர் துறை அமைச்சகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த புதிய திட்டத்தில் மாத சம்பளம் பெறுபவர்கள், சுய தொழில் செய்பவர் என அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் அமையும். அதே நேரத்தில் ஏற்கனவே அமலில் இருக்கும் இபிஎஃப்ஓ போல அனைவரும் கட்டாயமாக பங்கு பெற வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் விருப்பப்பட்டவர்கள் மட்டும் இணைந்து பயன்பெறும் வகையில் அமையலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் அரசு தரப்பிலிருந்து எந்த பங்களிப்பும் கொடுக்கப்பட மாட்டாது என்பதும் கவனிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. மத்திய தொழிலாளர் துறை அமைச்சகம் இது குறித்தான விஷயங்களை பரிசீலித்து வரும் நிலையில் முடிவுகள் விரைவில் தெரிவிக்கப்பட்டு இந்த பென்ஷன் திட்டம் சம்பந்தமான அறிவிப்புகள் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பது பற்றி அரசாணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் யூனிவர்சல் பென்ஷன் திட்டம் குறித்து வெளியான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.